அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம இங்கே ஃபேமஸான அப்பம்பாலை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வீடியோவில் போகலாமா? இந்த நாட்டு ஃபேமஸான அப்பம்பாலை நம்ம செய்ய போகிறோம். வீடியோவில் போகலாமா? 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன், கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. மைதா மாவில் தான் இது செய்யணும், சரியா? அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுறேங்க, 1/4 ஸ்பூன் உப்பு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் நீங்கள் போடணும். நான் வீட்டுக்கு செய்கிறதுனால நான் சும்மா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் பேக்கிங் பவுட்ரு போடுறேன். நீங்கள் நல்லா கிம்பாங்க, அதாவது கொஞ்சம் தடிப்பமாக கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூனும் 2.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு போடுங்க. அப்புறம் அரை கப்பு சீனி போடுங்க. போட்டாச்சா? 2லேருந்து 3 கப்பு அளவுக்கு நீங்கள் ஒரு முட்டை போட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே இருந்து எக்ஸ்ட்ரா முட்டையை பண்ணிக்கிறணும். அப்புறம் பட்டரை லேசாக சாயர் பண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. அதை லேசாக சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இலகுவாயிரும். அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் 2 கப்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறங்க. பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இது 2 கப்பே நம்மளுக்கு தாராளமாக போதும். அதுக்கப்புறம் எசன் வெண்ணிலா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதோட அவ்வளோதான். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதை நீங்கள் அப்படியே இது பண்ணி மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி அடித்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கிறலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். கட்டிக்கிட்டு எதுவுமே வராது. இது கொஞ்ச நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸியாக இருந்தால் ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் இதை இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் கலர் வேணுண்டா போடுங்க, வேணாண்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே பொருள் அவ்வளோதான். அப்புறம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் 1 கப்பு பால், 1 கப்பு தண்ணி ஊற்றலாம். மில்க் பவுட்ரு பால் இருந்தால் நீங்கள் அது கூட போடலாம். நம்ம இயற்கை பசார் மணத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் மூடி வைங்க, சரியா? 1 மணி நேரம் மூடின பிறகு நீங்கள் தோசை சுடுற மாதிரி நீங்கள் சுடணும். இன்னும் தோசை கொஞ்சம் லேசாக தொட்டு சுடுவோம். இது கொஞ்சம் கனமாக நம்ம ஊற்றணும், மாவு ஊற்றணும். அவ்வளோதான். போடுறதுக்கு வேர்க்கடலை வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்புறம் டின்னில் இருக்கிற சோளம், இனிப்பு சோளம் வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பட்டர் வேணும், சீனி வேணும். இப்போ இது நம்மளுக்கு 1 மணி நேரம் நல்லாவே பொங்கிருச்சு. நம்மளுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இதுக்கு பெரிய தோசை அப்பம் செய்கிறதாக நீங்கள் 4 செய்யலாம், 4 3 செய்யலாம். சின்னதாக செஞ்சீங்கன்னா நீங்கள் 6 அளவு செய்யலாம். சின்னதாக செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி தோசை கரண்டியில் நீங்கள் ஒரு கரண்டி ஊற்றலாம். உளுத்தப்பம் எப்படி ஊற்றுறோம் அந்த இதுக்கு நீங்கள் ஊற்றிடுங்க, போதும். இப்போ நீங்கள் மூடி கூட போடலாம், சரியா? கொஞ்ச நேரம் வேகட்டும். நான் அடுப்பு நீங்கள் ரொம்ப மெதுவாக தான் வைக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா தோசை மாதிரி ரொம்ப இதாக அப்படியே மைதாமா தோசை எப்படி வரும் அப்படி வந்துடும் நம்மளுக்கு. இது ஷேப் இந்த வெளியில் இருக்கிற கலர் ரொம்ப சூப்பராக இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். சாப்பிட எல்லாம் ஒன்று தான், அதை பார்க்குறதுக்கு சொல்கிறேன். பசாமரத்து மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா சீனியை போட்டு லேசாக தூவி விடுங்க. ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு சீனி போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேர்க்கடலையே நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போடுங்க. போட்டு இதுதான் டின்னில் இருக்கிற சோளம், இனிப்பு சோளமாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. குட்டீஸ் இருந்தாலும் சாக்லேட்டை நல்லா திருவி அதில் போடுங்க. கருப்பு கவுனி அரிசினா ஊற வச்சு அதை அவிச்சு இனிப்பு போட்டு கொஞ்சம் மிக்சியில் சுற்றி அதை கூட க்ரீமாக நீங்கள் வைக்கலாம். சோளமாக இருந்தால் கூட நீங்கள் அவிச்சு இந்த மாதிரி க்ரீமாக அரைச்சி கூட நீங்கள் வைக்கலாம். இந்த கலருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அடுப்பு பக்குவம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்னதாக வேண்டாம், ஆப்பச்சட்டி கூட யூஸ் பண்ணலாம்ப்பா. இப்போ நம்ம பெரிய ஆப்பம் செய்ய போகிறோம். இதுக்கு 2 கரண்டி அளவுக்குள்ளே மாவு எடுத்துக்கிறணும். இந்த கோலையில் அரை கோவலை இல்லை 3/4 கோவலை எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் வேகட்டும். நான் ஸ்டிக் கடாய் வட்டமாக இருக்கும்ல, அது இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம். எனக்கு தோசைக்குள்ள தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரை வேக்காடு வெந்துடணும். அது அப்படியே தோசை அந்த அப்பம் அப்படியே பிள்ளி பிள்ளியாக வரும். அதுக்கப்புறம் சீனியை போடுங்க. சீனி உங்கள் டேஸ்ட்டு தக்கன போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெந்ததோடு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, சீனி கொஞ்சம் கரைஞ்சதோடு லைட்டாக இது வேணுண்டா வைங்க, கொஞ்சமாக பட்டரை லேசாக சுற்றி தடவி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடலை வறுத்து வச்ச கடலை தூள் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை போடுங்க. அது நல்லாவே நிறையாவே நீங்கள் போடலாம். நான் எல்லாமே கொஞ்சம் இந்தப்பா போடுறேன், ஓகே? இந்த அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு கையோடு என்ன செய்யுங்க, டின்னில் இருக்கிற சோளம் இருக்குல்ல, அதை நீங்கள் போட்டுருங்க. அதோட கடைசியில் நம்ம போடுறது பட்டர் மட்டும் கொஞ்சோண்டு போட்டு நம்ம அப்படியே மடைக்கிற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. இதுதான் இந்த நாட்டுடைய அப்பம்பாலை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை மட்டும் எவ்வளோ குறைச்சி வைக்கணுமோ அவ்வளோ குறைச்சி வச்சா தான் நம்மளுக்கு இந்த பின்னுக்கு இருக்கிற அந்த கலருங்க நல்லா வரும். இல்லைன்னா அது வரி வரியாக வந்துடும். சில நேரத்தில் நம்மளுக்கு மைதாமா தோசை செய்யும்போது வரி வரியாக இருக்கும்ல, அப்படி வந்து டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்குள்ள இது கிடைக்காது நம்மளுக்கு. அடுப்பை மெதுவாக வைக்கணும். கல்லை ரொம்ப சூடாக ஏற்றிடக்கூடாது. மெதுவாக வச்சு இதை செஞ்சால் தான் இந்த அளவுக்குள்ள இது நம்மளுக்கு இந்த அப்பம் கிடைக்கும், ஓகேயா? சின்னதாக செய்கிறேன்டா நீங்கள் ஆப்பச்சட்டியில் கூட செய்யலாம்ப்பா. கொஞ்சோன்னு ஒரு கரண்டியை ஊற்றி ஆப்பச்சட்டியில் கூட செஞ்சு பாருங்களேன். நான் இந்த தோசைக்கல்லில் தான் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்புறம் கடைசியில் இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக பட்டரை தடவி கட்டிங் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அப்பத்தை கண்டிப்பாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.
பேக்கிங் பவுடரை மட்டும் குறைச்சி போட்டிருக்கோம்ப்பா. உங்களுக்கு கடை ஸ்டைலில் வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக நல்லா பொங்கி போய் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும், அப்படி திப்பாலாக இருக்கும். அது அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் பவுடர் 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு அடித்து வச்சு சுடுங்களேன், உங்களுக்கு சூப்பராக வரும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கும். ஓகேயா? ஓகேப்பா, அடுத்த பதிலில் சந்திக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.